வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல கடைசியா ஏகே நடிச்ச திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. வேற லெவல் ஹிட். இதனாலேயே அடுத்த படமுமே ஆதிக் ரவிச்சந்திரன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏகே ரசிகர்கள் அவரோட எதிர்நோக்கி காத்திருக்கும் போது இல்லங்க ஏகே இன்னொரு டைரக்டரோட கதை கேட்டிருக்காரு, அந்த கதை தான் ஓகே ஆக போகுது அப்படின்ற மாதிரி கோலிவுட்ல ஒரு புதிய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு, ஏகேவோட அடுத்த ப்ராஜெக்ட் யாரோட அப்படிங்கறதுலாம் டீடைல்டா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில எப்பவுமே ரெண்டு பேர் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்னு தளபதி விஜய், இன்னொன்னு ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய அஜித் குமார். அஜித் குமாரை பொறுத்தளவுக்கு கார் ரேஸ் திரைப்படம் பிஸியா இருக்காரு. இன்னொரு பக்கம் தளபதியை பொறுத்தளவுக்கு அரசியல் கடைசி திரைப்படம் அப்படின்ற மாதிரி அவரும் பிஸியா இருந்துகிட்டு இருக்காரு. இந்த ஒரு வேளையில தான் ஏகேவோட திரைப்படம் அப்படின்னாலே பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வருடம் தொடர்ந்து 2 படங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் விடாமுயற்சி திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு. கலவையான விமர்சனம் அப்படின்னாலும் கூட இப்ப குட் பேட் அக்லி திரைப்படமானது வெளியாகி மிகப்பெரிய ஹிட் ஆகி இருக்கு. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஏகேவோட சுனில், த்ரிஷா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஏகே ரசிகர்களுக்கு ஏற்ற திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் குட் பேட் அக்லிய. அவ்வளவு கொண்டாட்டம். இதன் காரணத்தினாலேயே ஏகேவோட அடுத்த படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரன் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகே ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அடுத்து அஜித் அவர்களை பொறுத்தளவுக்கு வாத்தி, லக்கி பாஸ்கர் மாதிரியான படங்களை எடுத்த இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்துல தான் அஜித் நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. வெங்கி அட்லூரியை பொறுத்தளவுக்கு சூர்யா 46 படத்தை எடுக்க இருக்காரு. அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏகே வச்சு படம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நீங்க அவர்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏகே, வெங்கி அட்லூரி இவங்களோட காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.